சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு குட்டி ஸ்டோரி. எங்கள் ஃபாதர் இருக்கார்ல, அவருக்கு வேறு வேலையே இல்லை. கோயிலுக்கு உள்ளே மண் அடுக்கிறது பத்தாதுன்னு கோயிலுக்கு வெளியேயும் மண்ணை அடுக்கிட்டு இருக்காரு. ஃபாதருக்கு என்ன ஆயிருக்குன்னு தான் யோசிக்கிறீங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். மே மாதம் வெக்கேஷன் டைம் ஊருக்கு போயிருந்தப்போ விபிஎஸ் எடுத்துகிட்டு மத்தியானம் ஆசீர்வாதத்தையும் முடிச்சுட்டு நான் கோயில் வாசலில் ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. அதாவது அவங்க ஃபாதர் வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஃபாதர் எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாரு, அதனால கோயில் ஃபுல்லாக மண்ணாக போட்டு வச்சுருக்காரா அப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா, நான் சுரபங்களை சொன்னேன், ஃபாதருக்கு சுரபங்கள் ஸ்பான்சர்ஷிப்பாக வந்திருக்கான், அதனால அவர் கோயிலுக்கு உள்ளே அடுக்கி இருக்கிறது பத்தாதுன்னு கோயிலுக்கு வெளியே மடக்கிட்டு இருக்காரு. நம்ம கத்தோலிக்க திருச்சபையை பார்த்தியா, ஒரு பூசைக்கு வர முடியல, வந்தாலே பீடத்தில் பாரு சுரூபங்களாக இருக்குது, எப்படி நாங்கள் நற்கரணையில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படி வந்து கேட்டாங்க. அதாவது என்னோடய ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கன்குளம். எங்கள் ஊர் மாதா வந்து ரொம்பவே வந்து மிராக்யுலஸ், ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் எஸ், ஷீ இஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சேயிங். அந்த கோயிலில் வச்சு நீங்கள் வந்து மனசில் ஏதாவது சின்ன ஆசை நினச்சா கூட அது அப்படியே நடக்கும். ரொம்ப சில்லியான ஆசையாக இருக்கும், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, நான் வந்து ஒரு கோயில் உட்காந்து லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் யோசித்தேன், என்னடா லட்டுவை பற்றி யோசிக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். பட் மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து எனக்காக லட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடி என்கிட்ட ஷேர் பண்ண இன்சிடெண்ட். அவங்க கோயிலில் உட்காந்து, மாதாம்மா பால் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. பட் ஆஃப்டர்நூன் டைமில் எங்கள் ஊரில் பால் கிடைக்காது. அவங்க சர்ச்சை விட்டு வெளியே வரவும் கோயில் வாசலில் somebody was distributing milk. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு என் தாத்தா எப்போவுமே சொல்லுவாங்க, மாதா ரொம்ப பவர்ஃபுல், மாதா அம்மா மாதிரி சீக்கிரமாக பரிந்துரை பண்ணி உனக்கான ஆசையை நிறைவேற்றி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அப்படி ஒரு அற்புதமான கோயில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் கேட்கும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு ஹர்ட் ஆச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை, ஏன்னா நான் அதை அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். அடுத்த நாள் அதே இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போது என்னோடய குட்டி ஸ்டூடெண்ட், விபிஎஸ் ஸ்டூடெண்ட், 3 வயசு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு பேச்சு திறன் ரொம்ப கம்மி, சரியாக பேச வராது, உச்சரிப்பு சரியில்லைன்னு, பேச ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்கள யதார்த்தமாக தூக்கிக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டேன். கோயிலுக்குள்ளே போனதும் கோயிலோட ரைட் சைடில் கையை காட்டி நான் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஆக்ஷன் பண்ணாங்க. நானும் கோயிலோட ரைட் சைடில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே நிறைய சுரூபங்கள் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வியாகுல மாதா சுரூபத்தை ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. வியாகுல மாதா வந்து இயேசு தாங்கிட்டு இருக்கிற அந்த சுரூபத்தை உத்து பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் புண்ணு அப்படி சொன்னாங்க. எனக்கு புரியலை. புண்ணு ஊது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விபிஎஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சார் வந்து ஓடி விளாண்டுட்டே இருந்தார். கீழே விழுந்து முட்டில் அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு. ஸோ நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாருக்கு புண்ணை ஊதி விட்டு அவர் மனசை அப்படியே வந்து மனசை ஓகேவாக்கி அவரை கம்ஃபர்டபுளாக்கி அவர் அப்படியே அழகே நிறுத்திட்டார். அந்த இன்சிடெண்ட் அதோட முடிஞ்சிட்டு. பட் இன்றைக்கி இந்த குட்டி குழந்தை அன்னைக்கு நடந்து நான் விழுந்து, அதாவது அந்த குழந்தை விழுந்து அடிபடும் போது அதுக்கு ரத்தம் வந்திருந்த போது எல்லோரும் சேர்ந்து ஊதி விட்டு அதை ஓகேவாக்குனாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சுரூபத்தில் இயேசுக்கு அடிபட்டிருக்கு, அவருக்கு ரத்தம் வருது, அதனால நீ அவருக்கு ஊதி விடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்கிறாங்க. அது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நானும் அந்த குழந்தையும் சேர்ந்து அன்றைக்கி அந்த பொண்ணை ஊதி விட்டுட்டு ஏசப்பாக்கு ஊதி விட்டுட்டு ஓகேவாச்சு ஏசப்பாக்கு அப்படி சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் நான் அதே இடத்துல உட்காந்துருக்கேன். ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சப்புறம் வழக்கமாக விளாண்டுட்டு இருக்கிற இந்த குழந்தை வந்து அன்றைக்கி கோயிலோட பெரிய படிகளை ரொம்ப ஸ்லோவாக ஏறி கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இதை நான் பார்க்குறேன். அப்புறம் நான் அதை கவனிக்கலை, விளாண்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். 8 மணி ஆகுது, கோயில் மணி அடிக்குது, கதவெல்லாம் அடைச்சாச்சு. பட் இந்த குழந்தையே காணும், எங்கே போச்சுன்னு தெரில. எல்லோரும் தேடுறாங்க. எனக்கும் என்கிட்ட வந்துட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம், எங்கே போனாங்கன்னு தெரிலம்மா, குழந்தை எங்கேன்னு தெரிலன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. நான் இவங்க உள்ளே போகிறத பார்த்தேன். சொன்னால் கோயில்
கோயிலோட லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு சின்ன டோர் ஓப்பனாக இருந்து அது வழியாக உள்ளே போய் பார்த்தப்போ நேற்று அந்த சுரூபத்துக்கு நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துல அந்த சுரூபத்து முன்னாடி மறுபடியும் அந்த குழந்தை போயிட்டு நின்று அந்த சுரூபத்தை அப்படியே வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. நான் கிட்டத்தில் போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொன்னதும் பொண்ணு ஊது அப்படி சொல்லிட்டு என்னை தூக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு அன்றைக்கி இயேசுக்கு இருந்த புண்ணெல்லாம் ஊதிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதாவது ஒரு குழந்தையோட கவனத்தை ஈர்த்து அதோட ஃபோக்கஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதோட கவனத்தை ஈர்த்து கற்பனை திறனை மேம்படுத்தி ஆன்மீக ரீதியான சிந்தனையை தூண்டி ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு கன்சர்ன், ஒரு இறக்கம் மனசில் வந்து என் இயேசுக்கு அடிபட்டிருக்கு, நான் என் இயேசுக்கு ஊதணும், என் இயேசுவை நான் தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கு இந்த சுரூபம். அதாவது ரொம்ப சின்ன ஒரு 3 வயசு குழந்தைக்குள்ள ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டுருக்கு இந்த சுரூபம். நம்ம வந்து சிலர் ஆன்மீகத்தில் பிஹெச்டி வாங்கி வச்சுருப்போம், பட்டம் வாங்கி வச்சுருக்கோம். நமக்கு வந்து சிறுபங்கள்லாம் தேவை கிடையாது இல்லை. சிறுபங்கள்லாம் எதுக்கு? மண்ணு தானே, அதெல்லாம் வச்சு என்ன நடக்க போகுது? ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விசுவாசிக்கு கலப்படம் இல்லாத விசுவாசம் தேவைப்படுது. கலப்படம் இல்லாத விசுவாசம்னு என்ன தெரியுமா? கோயிலோட ஒரு முக்கில் இருந்துக்கிட்டு மூச்சு விட முடியாமல், பேச முடியாமல், உணர்வு இல்லாமல் ஒரு சுரூபம் இருந்து இவர் தான் இயேசு அப்படிங்கிற ஒரு எமோஷனை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுது. அந்த சுரூபம் வந்து சுயநலத்துக்காக இவங்கெல்லாம் என்கிட்ட நான் வந்து இப்படி வந்து இயேசுவை வந்து போதிக்கிற ஒரு சாதனமாக இருக்கேன், இவங்கெல்லாம் என்னை வந்து வழிபடுவாங்க, இவங்கெல்லாம் எனக்கு பூ வைப்பாங்க, இவங்க கேண்டல் வைப்பாங்க, காணிக்கை போடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த சுரூபம் அதெல்லாம் பண்ணலை. அது ஒரு சாதனம், விசுவாசத்தை தூண்டுற ஒரு சாதனமாக இருக்குது. அது வந்து பைபிளை ரீட் பண்ணிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி பைபிளை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணிலாம் பேசலை. அது ஒரு இடத்துல அமைதியாக இருந்து எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு சிம்பிளான விசுவாசத்தை போதிக்குது. இன்றைக்கி நம்மள பல பேருக்கு அந்த மாதிரி விசுவாசம்லாம் பிடிக்காது. நமக்கு வந்து யார்கிட்டையாவது போகணும், யார்கிட்டையாவது போய் யாராவது நம்மக்கிட்ட பைபிளை படிச்சுட்டு பைபிள் இப்படி தான் அப்படி தான் நம்ம மண்டையை குழப்பணும், அப்படி குழப்பனா நம்ம ஏற்றுப்போம். இதுதான் உண்மையான விசுவாசம். சிறுபெல்லாம் மண்ணு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். கலப்படம் இல்லாத விசுவாசத்தை போதிக்கிற ஒரு சிறுபத்துக்கு நம்ம போய் அதை வந்து நம்ம கடவுளாக நினச்சி அதை வந்து அப்படியே முன்னாடி மண்டிட்டு கும்பிடலை. கடவுளோட ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு சாதனம். அதனால் அதுக்கான மரியாதைகளை நம்ம வந்து சில நேரத்தில் செலுத்துகிறோம். பிகாஸ் அது வந்து அர்ச்சிக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி ஒரு சிம்பிளான கான்செப்ட் நம்ம மனுஷ மூளைக்கு அது எட்ட மாட்டேங்குது பாருங்களேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மண். சபையில் வந்து திருச்சபையில் சர்ச்சஸ் வந்து அவ்வளோ எக்ஸால்ட்டடாக அவ்வளோ அழகாக வந்து பல சுரூபங்களை வச்சு புனிதர்களை வச்சு ஈஸ்வரை வந்து நற்கருணை தூக்கி காட்டும்போது அந்த பீடம் நிறைஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹெவன். அந்த நற்கருணை கதிரை தூக்கும்போது மோட்சம் வந்து இறங்கி வருது. அந்த இடத்துல மோட்சமே இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை வந்து ஆராதிக்கிறாங்க. அது அவங்க மண்டைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடங்களில் வந்து பீடங்கள் அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ புனிதர்களை வச்சு எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அது எதுவுமே புரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கல், மண். தயவு செஞ்சு இந்த மண் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வாங்க, ஓகேவா? கலப்படம் இல்லாமல் விசுவாசத்தை போதிக்கிற இந்த சாதனம் வந்து எவ்வளோ பெட்டர். யாருக்கிட்டையுமே மண்டையை கொடுத்து பைபிளை ரீட் பண்ணி அவங்க எனக்கு பைபிளை பற்றி எதையோ சொல்லி குழப்பி அவங்களுக்கு தரஃப் என்னை இழுக்கிறதுக்கு பார்த்து காணிக்கைகளை சேர்க்கணும், காணிக்கைகளை மட்டும் சேர்க்கணும், என்னோட வீட்டை கெட்டணும் அப்படின்னு நினைக்கிற பலபோதகர்கள் இருக்கிற மத்தியில் கலப்படம் இல்லாமல் விசுவாசத்தை போதிக்கிற அந்த சிறுபம் மச் பெட்டர். அண்ட் அது சர்ச்சில் இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது. உங்களோட சிந்தனைகள், உங்களோட பார்க்குற விதம் இருக்கு இல்லையா, அதை மாற்றிக்கோங்க. ஆமேன்.